ஹாய் மேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க. நான் தான் வீடியோஸ் கம்மியா போடுறேன். இது வந்துட்டு 100 டேஸ் பேங்க் எக்ஸாம் சீரிஸ்ல இது வீடியோ 9. நான் ஏன் ஸ்லோவா போடுறேன்னா, அது கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்ன்றதுனால என்னால ஃபுல்லா உட்கார முடியல ஸ்டில். இன்னும் இந்த வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ப்ராப்ளம் இன்னுமே எனக்கு போயிட்டு தான் இருக்கு. ஒர்க் இஷ்யூ அதெல்லாம். அதனால எனக்கு சரியா டைம் வந்துட்டு கொண்டு வர முடியல. பட் என்னால முடிஞ்ச அளவு என்னோட பெஸ்ட் நான் குடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான முக்கியமான ஒரு டாபிக் வந்துட்டு அ ஆவரேஜஸ். இது வந்துட்டு குவான்ஸ்ல வரும். பேங்க் எக்ஸாம் பிரிப்பரேஷன் 100 டேஸ் சீரிஸ்ல இது வந்துட்டு வீடியோ 9. ஐபிபிஎஸ் எக்ஸாம், எஸ்பிஐ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி எல்லா எக்ஸாம்க்குமே இது ரெகுலரா கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பேசிக்ல இருந்து ஷார்ட்கட் வர நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆவரேஜஸ்னா என்ன? எதுக்கு யூஸ் பண்றாங்க? இதோட பேசிக் சம்ஸ் எந்த மாரிலாம் கேட்பாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ல என்னென்ன மாரி ஆவரேஜஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இதுக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? அது வந்துட்டு நான் செப்பரேட் வீடியோவா குடுக்குறேன். ஏன்னா இது வந்துட்டு கம்ப்ளீட் வீடியோவா குடுத்தா வந்துட்டு ஆ பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அந்த வீடியோ தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக. அதே மாரி தான் பிளட் ரிலேஷனுக்கும் 100 கொஸ்டின் சால்வ் பண்ணி லைவ் போடலாம் அப்படின்றது பிளானா இருந்தது. ஆனா எனக்கு வீட்ல நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறனால என்னால லைவ் ஸ்ட்ரீம் கரெக்ட்டா குடுக்க முடியல. அதனால அதுவுமே நான் செப்பரேட் வீடியோவா போடுறேன். அது வந்துட்டு சால்வ் பண்ற மாரி. நீங்க பேசிக் பார்த்துட்டு அத பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். ஆ இந்த மாரி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பி பேசிக் பார்த்துட்டு அந்த வீடியோ சால்வ் பண்றதுனால அந்த வீடியோல கொஞ்சம் டைம் குடுத்து குடுத்து தான் நான் அடுத்து சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். அதனால வந்துட்டு நீங்க அத உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வித்யா. நான் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் ட்ரெய்னர். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்ட்ரல் வேல்யூ. சென்ட்ரல் வேல்யூ அப்படின்னா, ஒரு 10 நம்பர் இருக்கு. அதுல மிட் நம்பர் என்ன அப்படின்றது தான் ஆவரேஜ். இதுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் தி நம்பர்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் தி டெர்ம்ஸ். இப்போ இப்போ 1, 2, 3, 4, 5 இந்த நம்பருக்கு நீங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை டேர்ம் இருக்கு? 1, 2, 3, 4, 5. அப்போ 5. அப்போ இங்க ஆட் பண்ண எவ்வளவு வருது? 6, 10, 15. அப்போ 15 by 5 is equal to 3. இதுதான் இதோட ஆவரேஜ். இப்போ இதுக்கு வந்துட்டு மிடில் இன்னொன்னு என்னன்னா, இப்போ இதுக்கு மிடில் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாலுமே அதுதான் ஆவரேஜா வரும். இது எப்ப கரெக்ட்டா வரும்னா, கான்சிக்யூட்டிவ் நம்பர். கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா இதுக்கு 2 நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். 3 - 2னா 1. 4 - 3னா 1. 5 - 4னா 1. அப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பரா இருக்கிற பட்சத்துல மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். இதுதான் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் வந்துட்டு பேசிக்குமே. இப்போ இதுல வந்துட்டு இப்போ நம்ம 15/1 + 2 + 3 + 4 + 5ன்னு குடுத்திருக்காங்க. டிவைடட் பை 5. ஓகேவா? இது குடுத்திருக்காங்க. இந்த சம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதோட ஆவரேஜ் வந்துட்டு நம்மளுக்கு 3ன்னு தெரியும். இப்போ இதோட சம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த 15 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எதால டிவைட் பண்ணோமோ அதையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு இதோட சம் வந்துரும். இது வந்துட்டு நம்ம இப்ப புரியாத மாரி இருந்தா கூட நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்குள்ள போம்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? இப்ப வந்துட்டு இதுல வந்து நெறைய மெத்தட்ஸ்ல எக்ஸாம்ல கேட்பாங்க. அதுல வரிசையா என்னென்ன டாபிக்ல கேட்பாங்கன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர். இப்போ இதுல வந்துட்டு ஒரு இந்த ஒவ்வொரு டாபிக்லயும் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதனால அத அப்படியே வரிசையா பார்த்துருவோம். இது ஒண்ணொண்ணா பார்க்கும்போது அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஷார்ட்கட்ல யூஸ் பண்ற ஃபார்முலாஸும் நான் வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டே வரேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்துட்டு ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர். அதாவது ஒவ்வொரு ஆவரேஜஸ்ல சில டாபிக் வைஸ் நம்மளுக்கு சில டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கான்செப்ட்ல இருந்து கேட்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு 2 சின்ன எக்ஸாம்பிள் சம் வந்துட்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் வச்சிருக்கேன். இது வந்துட்டு கம்ப்ளீட்டா பிகினர்ஸ்க்காக. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு சப்பையா தெரியும் அப்படின்றவங்க அடுத்தடுத்து மூவ் ஆகி போய்க்கோங்க. ஓகே. பேங்க் எக்ஸாம்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஆவரேஜ்ன்ற பொறுத்ததுல சில கான்செப்ட் வைஸ் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்துட்டு நான் இப்படி
இப்போ எப்படி கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா, அந்த டாபிக்ல எக்ஸாம்பிளுக்கு 2 சம்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாரி இதோட டீட்டெயில்டு வெர்ஷனோ, இல்ல வந்துட்டு பிரிலிம்ஸ், மெயின்ஸ்ல கேட்ட மாரி கொஸ்டின்ஸ்லாம் அடுத்ததுல பார்ப்போம். இது கம்ப்ளீட்டா பேசிக் சம்ஸ் தான். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ். அப்போ ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்துட்டு 20ன்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் தி 4 நம்பர்ஸோட சம் வந்துட்டு 70. 5th நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 நம்பர்ஸோட சம்முன ஆட் பண்ணியிருக்காங்க. 4 நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் 4 நம்பர்ஸை ஆட் பண்ணா 70 வருது. 5th நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் வந்துட்டு எத்தனை நம்பர்ஸ்? 5 நம்பர்ஸ். அப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளைல போகுமா? அப்போ 100 மைனஸ் 70 ஈக்குவல் டு இந்த பிளஸ் இருக்கிறது இங்கிட்ட மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ 30. அப்போ வந்துட்டு 5th வந்துட்டு நம்மளுக்கு 30 தான் ஆன்சர். இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 30 போட்டு பார்ப்போம். அப்போ 100/5 வந்துருதா? அப்போ இதை கேன்சல் பண்ணா எவ்வளவு வருது? 20. அப்போ இது சேமா இருக்கா? இதோட ஆன்சர் கரெக்ட். இப்போ அடுத்து ஆவரேஜ் ஆஃப், இதுதான் மிக்சிங் நம்பர். ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் மிஸ்ஸிங் நம்பர். ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர் வந்துட்டு 15. 5 நம்பர்ஸ் ஆர் இது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். அப்போ 10 plus 12 plus 16 plus 18 plus 20 plus x. 6th நம்பர் நமக்கு தெரியாது. கீழே வந்துட்டு 6 equal to 15. இதோட ஆன்சர் 15. இப்போ நம்ம எக்ஸாம்ல வந்துட்டு இது இப்படி போட்டுட்டே இருக்க மாட்டோம். ஜஸ்ட் இதை பார்க்கும் போதே இங்க ஆட் பண்ணிடுவோம். 10 plus 12 வந்துட்டு எவ்வளோ? 22. 22 இங்க 32, 38, 46, 56, 76. ஓகேவா? 76 plus x by 6 is equal to 15. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்? 76 plus x is equal to 0390. ஓகேவா? அப்ப x is equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 6, 4, 8, 1. ஆன்சர் வந்துட்டு 14. இவ்வளவுதான். புரிஞ்சுதா? அடுத்தது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இப்போ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ல எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல இவங்க ஒரு ஆள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஒருத்தவங்க லீவ் ஆயிட்டாங்க அப்ப டிக்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 10 கிலோ சுகர் வாங்குற இடத்துல 5 கிலோ தான் வாங்கியிருக்கோம், அப்போ அதோட ஆவரேஜ் எவ்வளவு இருக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஏதோ ஒரு கூடுறது குறைக்கிறது இது பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா? அப்போ ஆவரேஜ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு increases by 2. அப்போ டீச்சர் ஜாயின், அப்போ டீச்சர் ஜாயின் ஆனோடனே 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஆவரேஜ்ல 2 வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். அப்ப டீச்சரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல டீச்சர் ஜாயின் ஆயிருக்காங்க. அப்போ மொத்தம் 11 பேரு. ஆவரேஜ் வந்துட்டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் 22. இதுதான் இதோட ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்னு வந்துட்டாலே நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, சேஞ்ச் இன் டோட்டல். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஆவரேஜ் into number of items. இது நான் ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு நான் டெலகிராம் குரூப்ல கூட ஆட் பண்றேன், பிடிஎஃப் ஆட் பண்றேன். நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் பார்ப்போம். ஆவரேஜ் salary decrease by 1000 after one employee leaves. ஒரு எம்ப்ளாயி லீவ் ஆனதுக்கு அப்புறம் ஆவரேஜ் வந்துட்டு 1000 டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 20 இருக்காங்க. அப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் 20ல ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா 19 into 1000. அப்போ இவங்களோட salary தான் கேட்டிருக்காங்க. அப்போ 19,000 தான் லீவ் ஆன எம்ப்ளாயோட salary. இப்போ ஆவரேஜ் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஏஜ் ரிலேட்டட்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி பையனுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற ஆவரேஜ் ஏஜ் இது 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஆவரேஜ் என்னவா வரும் அப்படின்னு கேட்பாங்க. ரேஷியோஸ்லயும் நம்ம இந்த மாதிரி சம் பார்ப்போம். அதனால ஏஜ் ரிலேட்டட் சம் வந்துச்சுனாலே அதுல ஆவரேஜ் ரிலேட்டடும் வரலாம், ரேஷியோ ரிலேட்டடும் வரலாம். அது நம்ம வந்துட்டு சம் சால்வ் பண்ண எதுல சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா வரும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஆவரேஜ் டாபிக் பார்க்கறதுனால நம்ம இது பேஸ் பண்ணி
தனியா பார்ப்போம். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 மெம்பர்ஸோட ஏஜ் வந்துட்டு 20. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அது மாதிரி இது கூடுச்சுன்னா அதுவும் கூடும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும்னா, எந்த ஒரு பர்சனோட ஆவரேஜ் ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா. இப்போ வந்துட்டு ஏஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜும் டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் மல்டிப்ளை ஆச்சுன்னா, இங்க வந்துட்டு ஏஜ் வந்துட்டு மல்டிப்ளை ஆச்சுனாலும் இந்த ஆவரேஜும் மல்டிப்ளை ஆகும். ஏஜ்ல டிவைட் ஆச்சுன்னா ஆவரேஜும் டிவைட் ஆகும். ஓகேவா? இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லுவாங்க. இது என்ன ஆகுதோ அதே தான் இதுவும் ஆகும். இது வந்துட்டு ஆக்சுவல் நம்பரை, இது வந்துட்டு ஆவரேஜ். ஓகேவா? இதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5 மெம்பர்ஸ் வந்துட்டு 20 ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். இது ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 20 வந்துட்டு ஆவரேஜ். அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? 25 ஆகும். அவ்வளவுதான். ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. அடுத்து ஃபாதர் சன்னோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 13 சொல்லியிருக்காங்க. அப்போ சன்னோட ஏஜ் வந்துட்டு 10. சன்னோட வெறும் ஏஜ் டைரக்ட் ஏஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபாதரோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ x plus 10/2 is equal to 30. அப்போ x is equal to 60 minus 10. அப்போ வந்துட்டு ஃபாதரோட ஏஜ் வந்துட்டு 50. இதுதான் ஆன்சர். அடுத்து வெயிட்டட் ஆவரேஜ். இது வந்துட்டு கிளாஸோட ஏஜ் மாதிரி பார்த்தோம்ல, அதே மாதிரி இது வந்துட்டு வெயிட் ரிலேட்டட். 10 கிலோ வாங்கியிருக்கோம், கிலோல சொல்றது. கான்செப்ட் எல்லாமே ஒண்ணுதான். இந்த மிடில் டேர்ம் தான் வந்துட்டு ஆவரேஜ். ஆனா வந்துட்டு இந்த மாதிரி சில டைப்ஸ்ல கேட்பாங்க, அதனால நம்ம செப்பரேட்டா பாக்குறோம். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் மார்க்ஸ் 20 பாய்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் 60, 30 கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் 70, கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அப்போ 20 பாய்ஸோட ஆவரேஜ் என்ன? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண ஆக்சுவல் இது கிடைச்சிருமா? up 1200 பிளஸ் கேர்ள்ஸோடது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2100 டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. 50 இது ரெண்டு ஆட் பண்ணா 003 டிவைடட் பை 15 கேன்சல் ஆயிடுச்சு. இதை பண்ணா 66 தான் கிளாஸோட ஆவரேஜ். அடுத்த ஆவரேஜ் சேலரி ஆஃப் 15 ஒர்க்கர்ஸ் வந்துட்டு 25,000 சொல்லியிருக்காங்க. 5 மேனேஜரோட ஆவரேஜ் வந்துட்டு 50,000 சொல்லியிருக்காங்க. ஓவரால் ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா சேம் இதுதான். இது வந்துட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது எப்படி சொல்லுவாங்கன்னா W1x1 plus W2x2 இப்படியே போயிட்டே இருக்கும். கீழே வந்துட்டு W1 plus W2 plus இருக்கிறது அப்படியே போட்டுக்கணும். இது வந்துட்டு வெயிட், அது வந்துட்டு ஆவரேஜ். இது வந்துட்டு வெயிட், இது வேணா ஆவரேஜ். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? இடம் பத்தலையா? ஓகே, இங்க எழுதிக்கலாம். டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 15 into 25 அப்படின்னா வந்துட்டு எவ்வளவு வரும்? 375. எத்தனை ஜீரோ இருக்கு? 3 ஜீரோ இருக்கு. அடுத்தது பிளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 4 ஜீரோ இருக்கு. டிவைடட் பை ஓவரால் எத்தனை பேர் இருக்காங்க? 20 பேர் இருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 0000526 டிவைடட் பை 20 கேன்சல் பண்ணிட்டா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 31250. ஓகே, இதுதான் ஆன்சர். கொச்சமுச்சான்னு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா கம்பைன்ட் ஆவரேஜ். கம்பைன்ட் ஆவரேஜ் அப்படின்னா தனித்தனியா ஆவரேஜ் கொடுத்துட்டு இதை கம்பைன் பண்ணா எவ்வளவு ஆவரேஜ். இதுவும் சேம் தான். அந்த வெயிட்டட் பார்த்தோம்ல, வெயிட் பார்த்தோம், ஏஜ் பார்த்தோம், அதே மாதிரிதான். இப்போ இதுக்கு வந்துட்டு டைரக்டா நம்ம இது ரெண்டுமே இப்போ எத்தனை பேர் ஆவரேஜ் ஆஃப் டீம் ஏ இவ்வளவு கொடுத்துருக்காங்க, டீம் பி இவ்வளவு கொடுத்துருக்காங்க, மெம்பர்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஆவரேஜ். இதுல மெம்பர்ஸ் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ்னு கொடுக்கல அப்படிலாம் நம்ம எதுவுமே பார்க்க வேணாம். ரெண்டு டீம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். அப்போ வந்துட்டு 0 1 10 டிவைடட் பை 2 is equal to 50. இதுதான் ஆன்சர்.
அடுத்ததா ஆவரேஜ் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் 14 கொடுத்துருக்காங்க. அனதர் 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ வரும்? இப்போ வந்துட்டு இங்கே நம்மளுக்கு எத்தனை பேர்லாம் கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வச்சுக்கணும். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆன்சர் வச்சுக்கணும். டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணி எவ்வளோ வருதோ அதுதான். இப்போ வந்துட்டு 425 சார் எவ்வளோ வரும்? 1000. சாரி 40 25 சார்னா 1000 ப்ளஸ் இங்கே வந்துட்டு 6 இன்ட்டு 15 அப்படின்னா வந்துட்டு 900 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 4 ஈக்குவல் டு ஆன்சர் வந்துட்டு இது ரெண்டையும் இப்படி மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 190 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா 190 டிவைடட் பை 4. அப்போ 4 4 சார் 16, 3 4 7 சார் 28. ஓகே, இதுதான் ஆன்சர் வரும். அப்படிதான். ஓகே, இப்போ வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட் ரிலேட்டட் ஆவரேஜ் சம். இப்போ வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் வந்துட்டு ஸ்பீட் ரிலேட்டட்ல கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்பீடோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலதுல நமக்கு தேவைப்படும். ஸ்பீடோட ஃபார்முலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் எதுல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். மீட்டர்லையா கிலோமீட்டர்லையான்னு. கொஸ்டின்ல ரெண்டுமே கிலோமீட்டர் தான். இன்கேஸ் 1 மீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஏதாவது ஒரு இதுல 1 2 மீட்டரா வச்சுக்கணும், இல்லைன்னா 2 கிலோமீட்டரா வச்சுக்கணும். அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இது நம்ம கொஞ்சம் கான்சியஸா பார்த்துக்கணும். ஓகே, இப்போ இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கார் டிராவல்ஸ் அட் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அண்ட் ரிட்டர்ன்ஸ் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஏபி பை ஏ பிளஸ் பி. அப்போ 2 இன்டூ 40 இன்டூ 60 அப்படின்னா எவ்வளோ வரும்? 240. சாரி 2400. அதுக்கப்புறம் இதை ரெண்டும் ஆட் பண்ணா 100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இது பண்ணா 48. இதுதான் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ வந்துட்டு ஆன்சர்ல வந்துட்டு 48 மீட்டர் கொடுத்துருப்பாங்க, மீட்டர் பர் ஹவர் கொடுத்துருப்பாங்க, 48 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம வந்துட்டு கரெக்டாக பார்த்து கிலோமீட்டர் பர் ஹவரை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஓகே, இப்போ அடுத்த சம் வந்துட்டு பர்சன் டிராவல் 30 கிலோமீட்டர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்றாங்க. 30 கிலோமீட்டர் அண்ட் 45 கிலோமீட்டர் ஃபைண்ட் தி ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 2 இன்டூ 30 இன்டூ 45 டிவைடட் பை 30 பிளஸ் 45. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வருது 2 இன்டூ 5 1 3 12 3 0. ஓகே, இங்கே வந்துட்டு 75. 75 5 டேபிளால கேன்சல் பண்ணலாம். அப்போ 15 இதை 5 டேபிளால கேன்சல் பண்ணா 270. இங்க வந்துட்டு 3 டேபிளால கேன்சல் பண்ணா 90. இங்க வந்துட்டு 3 டேபிளால கேன்சல் பண்ணா 5. அதுக்கப்புறம் 5 வந்துட்டு பண்ணா 1 18. இப்போ 2 இன்டூ 18 இஸ் ஈக்குவல் டு 36. ஓகேவா? இது ஆனால் இவ்வளோ டைம்லாம் எடுத்துக்க கூடாது, டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்துட்டு கிரிக்கெட் ரிலேட்டட் வந்துட்டு ஆவரேஜ் சம்ஸ் கேட்பாங்க. கிரிக்கெட் வந்துட்டு ஆவரேஜ்ல மட்டும் இல்லை, இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லையும் வரும். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்ல வந்துட்டு கிரிக்கெட் வச்சும் கேட்பாங்க. ஆனால் ஏன்னா அதுல தான் இன்னிங்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டஃபாக கேட்கணும் அப்படின்னாலுமே கிரிக்கெட் வச்சு தான் கேட்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பேட்ஸ்மேனோட ஆவரேஜ் வந்துட்டு 10 இன்னிங்ஸ்க்கு 50 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்கோர் வந்துட்டு 18 கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை இன்னிங்ஸ்? 11 இன்னிங்ஸ். இது நம்ம கான்செப்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ வந்துட்டு இந்த 50 இன்டூ 10னா 500. இது வந்துட்டு 10 இதோடது. அடுத்தது வந்துட்டு 80. இப்போ மொத்தம் 11. அப்போ 580 டிவைடட் பை 11 இப்படி வரும். இதை கேன்சல் பண்ணா நியூ ஆவரேஜ் கிடைச்சிரும். அப்போ வந்துட்டு 5 3 2.7.
ஓகே. இப்ப அடுத்து வந்துட்டு பேட்டிங் ஆவரேஜ்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் மாடலு. இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, எ பிளேயர் நீட்ஸ் 100 ரன்ஸ் இன் அ நெக்ஸ்ட் மேட்ச் டூ இன்கிரீஸ் த ஆவரேஜ் ஃப்ரம் 45 to 50 ஆஃப்டர் 20 இன்னிங்ஸ். ஓகேவா? அப்போ வந்துட்டு 100 ரன்ஸ் வேணும். எதுக்காகன்னா, அவங்க ஆவரேஜ் வந்துட்டு 45 to 50ல மாத்திக்கிறதுக்காக 21 இன்னிங்ஸ்க்கு அப்புறம். அப்போ டோட்டல் ரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல நான் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் எவ்வளோ? எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் வந்துட்டு 50. அப்போ டைரக்ட்டா வந்துட்டு 20 into 50 அப்போ 10,000 ஆயிடுச்சு. இப்போ என்ன நம்மளுக்கு வந்துட்டு ஆ யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த ஆவரேஜ் கொஸ்டின்ல நெக்ஸ்ட் மேட்ச்ல 100 ரன் எடுத்தா தான் இந்த ஆவரேஜ் வரும். கரெக்ட்டா? இப்போ ஆப்ஷன்ல 1000ம் குடுத்திருப்பாங்க. ஆனா இங்க என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, டோட்டல் ரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் டோட்டல் ரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ -100 900 இதுதான் ஆன்சர். அடுத்து கான்செக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ். இது நம்ம பார்த்துட்டோம். கான்செக்யூட்டிவ் நம்பர் இதோட ஒவ்வொருத்தோட டிஃபரன்ஸ் வந்துட்டு சேமா இருந்ததுன்னா, மிடில் நம்பர் தான் ஆன்சர் அப்படின்றது பார்த்தோம். அப்போ இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு இது டிஃபரன்ஸ் 2, இங்க டிஃபரன்ஸ் 2, இங்க டிஃபரன்ஸ் 2, இங்க டிஃபரன்ஸ் 2. அப்போ இது 2 கேன்சல் பண்ணிடுறோம். இது 2 கேன்சல் பண்ணிடுறோம். மிடில் வந்துட்டு 15. அப்போ ஆவரேஜ் வந்துட்டு 15. இதுல வந்துட்டு ஆவரேஜா ஃபர்ஸ்ட் 9 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. 9 நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஹோல் நம்பர்னா நம்ம 0வோட ஸ்டார்ட் பண்ணணும். இது நேச்சுரல் நம்பர்ன்றனால 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகேவா? 9 நேச்சுரல் நம்பர். இதுல ஆவரேஜ். இது எல்லாத்துக்குமே கான்செக்யூட்டிவ் நம்பர் வரிசையா தானே இருக்கு. அதனால இப்போ இங்க வந்துட்டு 4 நம்பர் எடுத்துடுறோம். இங்க 4 நம்பர் எடுத்துடுறோம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு மிடில் என்ன இருக்கு? 5. இதுதான் ஆன்சர். அடுத்ததா மிக்ஸட் ப்ராப்ளம். இந்த மிக்ஸட் ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணத வச்சு தான் இதுவே இருக்கும். ஆனா 2 இது நம்மளுக்கு கம்பைன் பண்ணி கேட்ட மாரி இருக்கும். இப்ப ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் வந்து 13 குடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் ரீப்ளேஸ்டு பை 50, ஆவரேஜ் இன்கிரீஸ் பை 4ன்னு குடுத்திருக்காங்க. அப்போ எந்த நம்பர் ரீப்ளேஸ் பண்ண நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, ஆவரேஜ் இன்கிரீஸ் ஆனா சம்மும் இன்கிரீஸ் ஆகும். அப்போ வந்துட்டு இன்கிரீஸ் பை 4. ஆவரேஜ் வந்துட்டு இன்கிரீஸ் பை 4ன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் வந்துட்டு 5 நம்பர்ஸ். ஆவரேஜ் ஆஃப் 5 டோட்டல் நம்பர் வந்துட்டு 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டோட்டல் இன்கிரீஸ் எவ்வளோ? 5 into 4 is equal to 20. ஓகேவா? அப்போ ஓல்டு நம்பரை விட நியூ நம்பர் வந்துட்டு 20 அதிகமா இருக்கு. அப்போ நியூ நம்பர் வந்துட்டு ஆல்ரெடி 15 கொடுத்துருக்காங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ண நம்பர் எவ்வளோ? 50 minus 30 is equal to 20. இதுதான் ஆன்சர். 50 minus 20 is equal to 30. 30 தான் ரீப்ளேஸ்டு நம்பர். ஓகேவா? அடுத்ததா வந்துட்டு ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் 7 days 500. ஃபர்ஸ்ட் 6 டேஸோட டோட்டல் 3200. 7th டேவோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி தான். ஆனா இங்க காஸ்ட் ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு வந்துட்டு ஆவரேஜ் வந்துட்டு 500. ஃபர்ஸ்ட் 6 டேஸ்க்கு வந்துட்டு 3200 பிளஸ் 7th டே மொத்தம் வந்துட்டு 7 டேஸ். அப்போ 3200 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3500. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் பண்ணா 300. இதுதான் வந்துட்டு 7th டேவோட எக்ஸ்பென்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். இதோட பேசிக்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ரிலேட்டட் பேங்க் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த வீடியோல சால்வ் பண்ணலாம். ஓகே, பை.